ஸோ இங்கே பாருங்கள், இந்த மைனா வந்து எப்படி என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு வந்து பொத்துன்னு சத்தம் கெட்டுது. ஓடி போய் பார்த்தோன்னா கீழே ஊந்து வந்தது. எடுத்து பார்த்தோன்னா என்ன ஆச்சு, என்ன கம்ப்ளைண்ட்னே தெரியல. அப்படியே சுருண்டு வைக்குது. ரெக்கையெல்லாம் நல்லா இருக்குது, தலை நிற்கலை. யாருன்னா அடிச்சிட்டாங்களா இல்லை பறவைங்களை வேறு எதனா பருந்து கிருந்து எதனா அடிச்சுட்டு தான் தெரியல. அப்படியே கண் கலங்கி அழுகுதுங்க. அதே அந்த வேதனை தாங்க முடியல. அந்தளவுக்கு வலி, கண்ணு தண்ணியாக இறங்குது. ரொம்ப வேதனையாகுது. என்னன்னு தெரியல. வருங்க, எந்த பக்கம் அடிப்பட்டதுன்னு தெரியல, எங்கே வலிக்குதுன்னு தெரியல. கழுத்தை மட்டும் இப்படி மடக்கி போட்டுக்குது. ரொம்ப வேதனையாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. அப்படியே தலையை சுரண்டி போட்டுக்குது. தலை சுத்தமாக ஒரு வேதனை, வலியும் தாங்க முடியல. அதால் இல்லை வேறு எதனா மருந்து கிருந்து வச்சிட்டாங்களா அதுவும் தெரியல. இந்த பறவையில் என்னங்க இருக்குது? ஒருவேளை மனுஷங்க எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. என்ன பண்ணதுன்னு தெரியல. இதை பார்க்க பார்க்க அப்படியே வேதனையாக இருக்குது. என்ன செய்ய போகிறேன்னே தெரியல. அப்படியே துடிக்குது. அது மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் அரிசி போட்டோன்னா சாப்பிட வர பறவைங்க தான் இதுங்க. இதுமாரி இப்போ நடக்கும்போது ரொம்ப 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 வேதனையாக, மனசுக்கே ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்படியே தலையை தொங்க போட்டுக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சுங்க இந்த பறவை. உயிரை விட்டுடுது, இறந்துடுச்சு. என்ன கம்ப்ளைண்ட்னே தெரியல. கீழே ஊழ்ந்தது, துடிச்சது, இறந்துடுச்சு, உயிரை விட்டுடுது. கடக்கல் இறந்து போச்சுங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒவ்வொரு பறவைக்கும் நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறோம். நம்ம கையில் வந்து இப்படி இறந்து போச்சுன்றது ரொம்ப வேதனையான விஷயம். எதுவுமே பண்ண முடியல. மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது.